அனுராதபுரம் மாவட்டத்தின் அரசாங்கத்தின் நெற்களஞ்சிய சாலைகளில் நெற்கொள்வனவு தற்போது இடம்பெற்று வருகின்றது. அரசாங்கத்தின் நிர்ணய விலைக்கு அமைய அனுராதபுரம் சேனநாயக்க களஞ்சிய சாலையில் நெற்கொள்வனவு செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் நிர்ணய விலையில் நெல்லை கொள்வனவு செய்யும் சந்தர்ப்பத்தில் ஏனைய வியாபாரிகளுக்கு குறைந்த விலையில் நெல்லை வழங்க வேண்டாம் என விவசாயிகளிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசாங்கம் இதுவரை 27,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான நெல்லை கொள்வனவு செய்துள்ளதாக விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இதுவரையில் 27,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான நெல்லினை அரசாங்கம் கொள்வனவு செய்திருக்கின்றது. அதற்கமைய உண்மையில் விவசாய மக்கள் தனியாருக்கு நெல்லை விற்பனை செய்த போதே இந்த சிக்கல் நிலைமை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையுடன் ஆலை உரிமையாளர்களுடன் நாங்கள் அமைச்சு மட்டத்தில் வர்த்தக அமைச்சும் இணைந்து பல கலந்துரையாடல்களை முன்னெடுத்தோம். அதேபோன்று ஜனாதிபதியுடனும் கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. அதன்போது எட்டப்பட்ட பல தீர்மானங்கள் உள்ளன. அவற்றுக்கான செயற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. நாளை அல்லது இன்று மாலையாகும் போது இறுதி தீர்மானம் எம்மால் கூற முடியும் என நான் நினைக்கின்றேன். எவ்வாறாயினும் அங்கு அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து குறிப்பிட்ட தொகை பணம் அல்லது ஆலை உரிமையாளர்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது 10,000 மில்லியன். அதனை வங்கிகள் ஊடாக கடனாக பெற்று ஆலை உரிமையாளர்களுக்கு நெல்லை கொள்வனவு செய்யக்கூடிய வசதி உள்ளது. வங்கிகள் ஊடாக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் போது சில சிக்கல்களும் எழும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஒரு முறைமையுடன் மிகவும் எளிமையான முறையின் கீழ் ஆலை உரிமையாளர்களுக்கு பணத்தை விடுவித்து நெல் கொள்வனவு செய்வதற்கு சூழலை உருவாக்குவதே யோசனையாகும். அதற்கு ஆலை உரிமையாளர்கள் கட்டுப்பட்டுள்ளனர். அந்த நிலையில் குறிப்பிட்ட விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும். அப்பொழுது நெல் சந்தைப்படுத்தல் சபை கொள்வனவு செய்யும் விலையிலேயே தனியார் தரப்பிலும் நெல் கொள்வனவு இடம்பெறும். இதேவேளை இலங்கையின் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்களும் அரசாங்கத்தின் நிர்ணய விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளனர். சிறு நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் எனும் ரீதியில் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் நாம் முன்மொழி ஒன்றை சமர்ப்பித்தோம். வணிக வங்கிகள் கடன் வசதிகளை வழங்கும் போது இந்த சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அந்த கடன் வசதிகளை அதிகம் வழங்குவதில்லை. எனவே சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் என்ற வகையில் இது தொடர்பில் நாம் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியுள்ளோம். அதற்கமைய சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களாகிய நாம் நெல் கொள்வனவு செய்வதற்கு ஏற்றதொரு நடைமுறையை தயாரித்து தருமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம். குறிப்பாக இது தொடர்பில் ஜனாதிபதியின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய அமைச்சர்களின் பரிந்துரையின் பேரிலும் அமைச்சர்களுடன் நடத்திய கலந்துரையாடலின் பலனாகவும் சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் எதிர்வரும் சில நாட்களில் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலை கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நெல் கொள்வனவு செய்வதற்காக மாவட்ட அரசாங்க அதிபர் மூலமாக அல்லது பிரதேச செயலாளர்கள் மூலமாக அந்தந்த பகுதிகளில் உள்ள சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உற்பத்தியாளர்கள் தொடர்பில் விசேட ஆய்வொன்றை நடத்தி தற்போது இயங்க நிலையில் இருக்கின்ற சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் ஊடாக நேரடியாக கடன் தொகையொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கான நடைமுறையொன்றை ஜனாதிபதி முன்மொழிந்துள்ளார். உண்மையிலேயே இது தொடர்பில் நாம் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். மே சம்பந்தව ස්තුතිවන්ත වෙනවා.